அமைதியான கிராமத்தில் ஒரு குடும்பம் கவலையில் மூழ்கியிருந்தது. அவர்களது சிறிய குழந்தை பல நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அம்மா அப்பா இருவருக்கும் அந்த குழந்தைதான் உலகம். திடீரென அந்த குழந்தை ஒரு நாள் சோர்வானது. காய்ச்சல் அதிகரித்தது. அம்மாவின் பயமும் அதிகரித்தது. அம்மா அதனை கண்டு கண்ணீரில் உடைந்து போனாங்க. அவசரமாக மருத்துவரை அழைத்தாங்க. மருத்துவர் மருந்து கொடுத்தார். ஆனாலும் அவரது முகத்தில் நம்பிக்கை இல்லை. நாட்கள் கடந்தும் அந்த குழந்தை குணமடையவில்லை. குடும்பம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. இரவு உடல்நிலை மோசமானது. அம்மா கண்ணீர் விட்டாங்க. அப்பாவும் என்ன செய்வது என்று தெரியாமல் தலை குனிந்தார். அப்போதுதான் ஊர்லேருந்து சிலர் சொன்னாங்க, முருகனை வேண்டிக்கோங்க, அவர் கைவிட மாட்டார் என்று. அந்த வார்த்தை கேட்டதும் அம்மா உடனே கோவிலுக்கு போனாங்க. முருகனுக்கு தீபம் ஏற்றி முழு மனதோடு கண்ணீர் விட்டு அழுதாங்க. முருகா, என் குழந்தையை காப்பாற்று, உன்னால் தான் இது முடியும். அந்த நேரம் அது ஒரு சாதாரண பிரார்த்தனை அல்ல, ஒரு தாயின் உயிரோடு கூடிய வேண்டுதல். மனம் உருகி கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்துவிட்டு வீடு சென்றார்கள். அந்த இரவு அந்த வீட்டில் ஒரு அதிசயமான ஒளி தோன்றியது. அந்த ஒளி மெதுவாக பரவி முருகன் அருள் அந்த வீட்டை நிரப்பியது. சில நிமிடங்களில் அந்த குழந்தை அசைய ஆரம்பித்தது. பொழுது விடிந்ததும் அந்த குழந்தை கண்களை திறந்தது. அதை பார்த்த அம்மா அதிர்ச்சியோடு கண்ணீர் விட்டாங்க. ஆனால் இந்த தடவை அது சந்தோஷ கண்ணீர். அந்த குடும்பம் மீண்டும் சந்தோஷமாக இருந்தது. முருகனை நம்புறவர்கள் வேல்முருகன் கமெண்ட் பண்ணுங்க.